இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவில் ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, இந்த வருடம் நடக்கக்கூடிய அதிபர் தேர்தல் மீது தான் அதிகமான கவனம் இப்போ வந்திருக்கு. அமெரிக்காவில் வரக்கூடிய நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்க போகுது. அதற்கு 2 வேட்பாளர்கள், இந்த பக்கம் ஏற்கனவே அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடனும், இந்த பக்கம் முன்னாள் அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரு தீவிர பிரச்சாரத்தில், ஒரு தீவிர போட்டியில் மறுபடியும் ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கான முன்னோட்டமாக தான் இன்னைக்கு, அதாவது அமெரிக்கா நேரப்படி நேத்திக்கு இரவு ஃபர்ஸ்ட் டிபேட் நடந்திருக்கு. அமெரிக்காவில் பொதுவாகவே நமக்கு தெரியும், ஒவ்வொரு அதிபர் தேர்தல் வந்தாலுமே அதிபர் வேட்பாளர்கள் 2 பேரும் மேடையில் நின்று 2 பேருமே டிபேட் பண்ணிக்குவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கு இவங்க கொடுக்கக்கூடிய தீர்வு என்னன்னு சொல்லிட்டு அமெரிக்க பொதுமக்களிடையே ஒரு விவாதம் மாதிரி பேசுறதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த தேர்தலில் முதல் விவாதம் நேற்றுக்கு இரவு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அட்லாண்டா அப்படின்ற நகரத்தில் நடந்திருக்கு. இதுதான் முதல் வாட்டி ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்ப்பும் 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் நேருக்கு நேராக வந்திருக்காங்க. யூஸ்வலா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அதிபர் தேர்தல் வரும்போது அதிபர் வேட்பாளர்களுக்கு 3 ரவுண்ட் ஆஃப் டிபேட் நடக்கும். அதே மாதிரி துணை அதிபர் வேட்பாளர்களுக்கு 1 ரவுண்ட் ஆஃப் டிபேட் நடக்கும். ஆனா இந்த வாட்டி 2 வேட்பாளர்களுக்கு இடையே 2 முறை தான் டிபேட் நடக்க போறதா தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி இதற்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல துணை அதிபர் வேட்பாளர்களுக்கு ஒரு டிபேட் நடக்க போகுது. இந்த டிபேட்ல சில சுவாரஸ்யம் சொன்னோம் இல்லையா, இதுல முக்கியமான சுவாரஸ்யமே ஜோ பைடனோட வயதும் டொனால்ட் ட்ரம்ப்போட வயதும் தான். அமெரிக்கா வரலாற்றிலேயே ஜோ பைடன் தான் மிக வயதான அதிபர்ன்ற ஒரு பேர் எடுத்தாரு. இவருக்கு இப்போ 81 வயதாகுது. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் 78 வயதாகுது. யூஸ்வலாகவே இப்போ இருக்கிற உலக தலைவர்களோட ஏவரேஜான வயசு பார்த்தீங்கன்னா 62 தான். ஆனால் இவங்க 2 பேருமே அந்த ஏவரேஜான வயசையும் தாண்டி மிக மூத்த தலைவர்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இடையே அந்த ஏஜ் ஃபேக்டர் வந்து பெரிய பேசு பொருளாக அமெரிக்காவில் வந்து இப்போ பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிபராக இருக்கக்கூடிய ஒருவர் முன்னாள் அதிபர் 2 பேருமே சேர்ந்து டிபேட் பண்ணக்கூடிய முதல் நிகழ்வு இதுதான் அமெரிக்காவில் நடந்திருக்கு. 2016ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப்பும் ஹிலரி கிளின்டனும் போட்டிட்டாங்க. அந்த தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அதற்கப்புறம் 2020 மீண்டும் ட்ரம்ப்பும் ஜோ பைடனும் போட்டி போடுறாங்க. அதில் இறுதியில் ஜோ பைடன் வெற்றி பெற்று அமெரிக்க அதிபராக ஆயிடுறாரு. யூஸ்வலாக அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து 2 முறை தான் அதிபராக இருக்க முடியும். ஸோ ஒருத்தர் வந்து ஏற்கனவே அதிபராக இருந்துட்டாங்க, மறுபடியும் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா மீண்டும் தேர்தலில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து முன்னாடி அதிபராக இருந்துட்டாரு, மறுபடியும் 2020 போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் போட்டிக்கு வந்திருக்காரு. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடனும் முன்னாள் அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப்பும் நடத்திய விவாதம் தான் அமெரிக்காவிலேயே இந்த மாதிரி நடந்த முதல் விவாதம் என்ற ஒரு வரலாற்றை படைச்சிருக்கு. மேலும் இதில் சுவாரஸ்யமான தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இது வந்து 3வது அதிபர் தேர்தல். 2016, 20க்கு அப்புறம் 24ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலையும் ட்ரம்ப் மறுபடியும் போட்டி போடுறாரு. இந்த டிபேட் மேடையே ஒரு பெரிய வரலாறு இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் என்னதான் முன்னாள் அதிபராக இருந்தாலும் அவர் சமீபத்தில் நியூயார்க் நீதிமன்றத்தால் குற்றவாளி அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. ஸோ ஒரு முன்னாள் அதிபர் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவர் வந்து குடியரசுக் கட்சி சார்பாக அதிபர் வேட்பாளருக்கு மறுபடியும் போட்டி போடுறாரு. இந்த பக்கம் ஜோ பைடன். இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிபேட்டை தான் அமெரிக்கா ஃபுல்லாக நேற்றுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. உலகம் முழுக்கவே இந்த டிபேட்டை வந்து உற்று கவனிச்சாங்கன்னு நான் சொல்லணும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிரசிடென்ஷியல் டிபேட்டை ஆர்கனைஸ் பண்ணது CNN அப்படின்ற செய்தி நிறுவனம் தான். அட்லாண்டாவில் அந்த டிபேட் நடந்தது. இதில் இன்னொரு முக்கியமான வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அமெரிக்காவில் 2 பெரிய கட்சி இருக்கு இல்லையா, ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி. இந்த 2 கட்சிகளும் பொதுக்கூட்டம் போட்டு இறுதியாக யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் டிபேட் நடக்கும். இப்போ வரக்கூடிய நவம்பரில் தேர்தல் வருது இல்லையா, ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து 2 கட்சிகளும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அங்கே வந்து வேட்பாளரை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் தான் 2 வேட்பாளர்களும் டிபேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த டிபேட்டை பொறுத்தளவுக்கும் அந்த மாதிரி எந்த பொதுக்கூட்டமும் நடத்தப்படலை. இன்னும் சொல்ல போனால் குடியரசுக் கட்சியோட பொதுக்கூட்டம் அடுத்த மாதம் தான் நடக்க போகுது. ஜனநாயக கட்சியோட பொதுக்கூட்டம் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த 2 கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே 2 பேருமே அஃபிஷியல் வேட்பாளர் நாங்கள் தான்ன்ற அளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் அந்த டிபேட் இருந்தது. எப்போ ஜோ பைடன் வந்து நான் மீண்டும் போட்டியிடுறேன் அப்படின்னு அறிவிச்சாரோ அப்பயே வந்து ஜனநாயக கட்சியில் அவருக்கு அதிகமான போட்டிகள் இல்லை. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடியரசுக் கட்சியை பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தான் ஃபர்ஸ்ட் இருந்து லீடிங் வந்துட்டு இருந்தார். அவருக்கு முன்னாடியே பல போட்டியாளர்கள் இருந்தாங்க, ஒரு 10க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இருந்தாங்க. இறுதியில் அவங்க எல்லாருமே போட்டியிலிருந்து விலகி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவங்களோட ஆதரவு தெரிவித்தாங்க. ஸோ இப்போ இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஜோ பைடன், இந்த பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற காட்சியில் தான் இந்த டிபேட் வந்து நடந்தது.
கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த டிபேட் வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தது. இந்த டிபேட்ல ட்ரம்ப் வந்து ஒரு தீவிரமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஜோ பைடன் மேல வச்சாரு. இதுல இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனையும் ஜோ பைடனுக்கு இருந்திருக்கு. அவரோட வயசு தான் இங்க பெரிய பிரச்சனை. அவரோட வயசை தான் தொடர்ந்து விவாத பொருளாக மாறிட்டு இருக்கு அமெரிக்காவில். இப்போ அவர் 81 வயசு ஆயிருக்காரு இல்லையா? ஸோ டிபேட் மேடையிலேயே வந்து பல இடங்கள்ல ஜோ பைடன் திணறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த COVID-19 வேக்சின், அந்த தடுப்பூசி தொடர்பான விவகாரம் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஜோ பைடன் வந்து ஒரு இடத்துல பேச முடியாமல் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நின்னாரு. அவருக்கான வார்த்தைகள் வரல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தபோது அவர் ரொம்பவே சிரமப்பட்டார். இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிற டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாரு. ஜோ பைடனுமே அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா ஒரு டிபேட் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் முடிக்கிற வரைக்கும் காத்திருந்து ஜோ பைடன் வந்து மறுபடியும் பதிலடி கொடுத்தாரு. இந்த மாதிரி தான் டிபேட் காட்சிகள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தது. இந்த டிபேட்டை பொறுத்தளவுல பெருவாரியான அரசியல் தலைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு டிபேட்டா இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் மிக முக்கியம். எப்படி நம்ம கிரிக்கெட்ல சொல்றாங்க இல்லையா, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எந்த ஒரு அமெரிக்க டிபேட்லையும் ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் ரொம்ப முக்கியம். இந்த அரை மணி நேரத்தில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்க, யார் அமெரிக்க மக்களை அதிகமாக கவர்றாங்களோ அவங்க தான் டிபேட்டோட முடிவில் ஜெயிச்சாரு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு அங்கே நிலவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸுமே ரொம்ப குரூஷியலாக இருந்தது 2 பேருக்கும். அதில் வந்து ஜோ பைடன் வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சாருன்னு தான் சொல்லணும். 2 பேருமே வந்தாங்க. யூஸ்வலாகவே வந்து க்ரீட்டிங் நடக்கும், 2 பேருமே கை கொடுத்துக்குவாங்க, ஒரு ஹாய் சொல்லிக்குவாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்கலை இன்னைக்கு. 2 பேருமே வந்தாங்க, ஒரு இறுக்கமான முகத்தோடு தான் வந்து போடியத்துக்கிட்ட வந்து டிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரத்திலே வந்து ட்ரம்ப் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ண மாதிரி தெரிஞ்சது. பைடனுமே கொஞ்சம் திணறதை அடிக்கடி நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுலேயே கூட ஜனநாயக கட்சி தலைவர்கள், ஜனநாயக கட்சி தொண்டர்கள், அங்கே இருக்கக்கூடிய பைடனோட ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து இறுதியில் ஒரு சின்ன ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் பெருவாரியா அமெரிக்கால இருந்து நமக்கு வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டிபேட்ல பார்த்தீங்கன்னா, ஜோ பைடன் வந்து ட்ரம்ப்பை நேரடியாக தாக்குறாரு. நீங்க வந்து ஒரு குற்றவாளி, உங்களை வந்து ஒரு நீதிமன்றம் குற்றவாளியை அறிவிச்சிருக்கு அப்படின்ற ஒரு தாக்குதலை ஜோ பைடன் பண்றாரு. அதற்கு ட்ரம்ப் வந்து மீண்டும் அடிக்கிற விதமா, உங்க பையனு தான் குற்றவாளி. சமீபத்தில் பார்த்தோம் இல்லையா, ஜோ பைடனோட பையனா இருக்கக்கூடிய ஹண்டர் பைடன் நியூயார்க்கில் துப்பாக்கி வாங்கும்போது நீங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு பொய் சொல்லி துப்பாக்கி வாங்கிட்டதா ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதை வந்து இப்போ நிரூபணமாகி ஹண்டர் பைடனை குற்றவாளி அப்படின்ற தீர்ப்பை வந்து நீதிமன்றம் கொடுத்தது. ஸோ 2 பேருக்குமே ஒரு சட்ட சிக்கல்கள் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. இந்த பக்கம் பைடன் ட்ரம்ப்பை தாக்க போய் ட்ரம்ப் டைரக்டாக வந்து உங்கள் பையனு தான் ஒரு குற்றவாளி, இந்த தேர்தலில் நீங்கள் தோத்துட்டீங்க பண்ணா நீங்களும் குற்றவாளியாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம்ப் ஒரு தாக்குதல் பண்ணாரு. இதுக்கப்புறம் பல விஷயங்கள் அவங்க விவாதிச்சாங்க. முக்கியமாக அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் வந்து அவரோட பொருளாதார சாதனைகளை சொன்னார். என்னோட ஆட்சியில் தான் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாயிருக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பொருளாதார சாதனைகளை சொல்லும் போது, இந்த பக்கம் ட்ரம்ப் எடுத்து வச்ச முக்கியமான விஷயமே வந்து இமிகிரேஷன் தான். இப்போ அமெரிக்கன் பார்டரில் அதிகமான சட்டவிரோத குடியேற்றங்கள் நடக்குது இல்லையா, இதை பற்றி தான் தொடர்ந்து ட்ரம்ப் பேசிட்டு இருந்தது. அமெரிக்கா முழுவதுமே வந்து பொருளாதாரத்தை தாண்டி சட்டவிரோத குடியேற்றங்கள் தான் ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சட்டவிரோத குடியேற்றங்கள் ஆகட்டும், பைடனோட ஏஜ் ஃபேக்டர் ஆகட்டும், அப்புறம் அவங்களோட ஃபாரின் பாலிசி ஆகட்டும், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் பைடனோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போறதா அமெரிக்காவில் மாறி இருக்கு. ஜோ பைடனை பொறுத்தளவில் அவருக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருந்ததோ அதெல்லாமே ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. ஒரு பக்கம் அவரோட வயோதிகம் காரணம், அது தொடர்பாக வரக்கூடிய உடல்நிலை கோளாறுகள். ஏன்னா சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், சில மேடைகளில் ஜோ பைடன் வந்து கால் தடுக்கி விழுறது, அப்புறம் வந்து சில விழாக்களில் வந்து அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கிறது, ஒரு அசைவு இல்லாமல் நிற்கிறது, அந்த மாதிரி விஷுவல்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இவரோட நெருக்கடிகள் எல்லாமே வந்து ட்ரம்ப் சாதகமாக பயன்படுத்தி அவருக்கு ஒரு வாய்ப்பாக உருவாக்கி சட்டவிரோத குடியேற்றங்கள், ஜோ பைடன் வந்து ரஷ்யா யுக்ரைன் வாரில் தோத்தது, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் ட்ரம்ப் அடுக்கிக்கிட்டே போனார். அதற்கு ஜோ பைடன் வந்து நிதானமாக தான் பதில் சொன்னதான் நமக்கு பார்த்தோம். ஏன்னா சில விஷயங்களில் ட்ரம்ப் வந்து பொய் சொன்னதா ஜோ பைடன் சொன்னார். ஆனால் பைடனோட ரெஸ்பான்ஸ் வந்து இமீடியட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு கருத்து அங்கே நிலவுது. இப்போ ட்ரம்ப் ஒரு பொய் சொல்றாரு அப்படின்னா டக்குன்னு பைடன் உள்ள போந்து அதை தடுக்கணும். ஆனால் வந்து பைடன் அந்த மாதிரி தடுக்கல, ட்ரம்ப்பை ஃபுல்லாக பேச விட்டு தான் பைடன் கவுண்டர் பண்ணாரு. ஸோ இதுவே ஒரு பெரிய மைனஸாக பைடனுக்கு மாறிடுச்சு. அவர் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இல்லை, ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பேசல ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா அப்படின்ற ஒரு பெருவாரியான கருத்து அமெரிக்கா முழுவதும் நிலவிட்டு இருக்கு. கடைசியில் டிபேட் முடிய போகிற தருவாயில் 2 பேருமே அவங்களோட இறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து டிபேட்டை க்ளோஸ் பண்ணாங்க. அதற்கப்புறம் தான் டிபேட்டோட முடிவுகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. பெருவாரியாக வந்து ஜனநாயக கட்சி தலைவர்களுக்கும் ஜனநாயக கட்சி ஆதரவாளர்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் பைடன் கொடுத்தாரு. அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிபேட்லேயே எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா, இதில் வந்து கொஞ்சம் திணற தான் செஞ்சாரு பைடன் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு
குற்றச்சாட்டையும் ஒரு வருத்தத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. நான் முன்னாடி பல செய்திகளில் பார்த்துருப்போம். இந்த பக்கம் பைடனும் இந்த பக்கம் ட்ரம்ப்பும் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டீமை வச்சு டிபேட்டுக்கு ரிஹர்சல் பார்க்குறது, ப்ளஸ் என்னென்ன மாதிரி கேள்விகள்லாம் வரும், அதை எப்படி பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக ப்ரிப்பேர் பண்ணதை பார்த்தோம். ஆனால் இறுதியில் பைடன் எல்லாத்துக்கும் ஒரு ஏமாற்றம் கொடுத்துருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா, ஜனநாயக கட்சி தலைவர்கள்கிட்டையும் ஆதரவாளர்கிட்டையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த வாட்டியும் பைடன் மறுபடியும் அதிபராக வரணும். ஏன்னா ட்ரம்ப்போட ஆட்சியிலேயே பல சர்ச்சைக்குரிய முடிவுகள், பல சச்சரவான விஷயங்கள்லாம் நடந்ததை பார்த்தோம். அவர் கடைசியில் தேர்தல் முடிவு கூட ஏற்றுக்காம எங்கிட்ட இருந்து தேர்தலை திருடிட்டு போயிட்டாங்க, இது ஒரு ஃபேக் எலெக்ஷன் அப்படின்னா ரொம்ப டேக் பண்ண ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அவர் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், இப்போ மறுபடியும் குற்றவாளின்ற தீர்ப்பை அவர் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப் மீண்டும் வந்தார் அப்படின்னா அமெரிக்காவோட ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும், பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால பைடன் தான் மீண்டும் வரணும் அப்படின்ற ரீதியில் ஆதரவாளர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தாங்க. இந்த டிபேட்டில் பைடனோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. என்ன அங்கே பேசிக்கிறாங்கன்னா, பைடன் இந்த வாட்டி சொதப்பிட்டாரு, நம்ம பைடனை தவிர்த்து வேற யாருன்னா ஒரு வேட்பாளரை போடுறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்ற அளவு கூட அங்கே பேச்சு போயிட்டு இருக்கிறதா இப்போ சமீபத்திய செய்திகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதே கருத்தை தான் ஜனநாயக கட்சியோட டோனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதிகமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்குறவங்க, அவங்களும் இந்த மாதிரி கருத்தை தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பைடன் இந்த இதில் சொதப்பிட்டாரு, ஸோ நமக்கு கட்சி முக்கியன்ற பேசிஸில் பைடனுக்கு பதிலாக இன்னொரு யங் கேண்டிடேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக தேர்தலை போட்டி போட வைக்கணும் அப்படின்ற இதில் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பைடனும் அவரோட டீமும் முற்றிலும் மறுத்துக்கிட்டே வராங்க. அதாவது மாற்று வேட்பாளர்களுக்கான பேச்சுக்கே இடம் இல்லை, நான் தான் அந்த தேர்தலை நிற்க போறேன், நான் தான் ஜெயிக்க போறேன்ற ரீதியில் பைடன் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைடனோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே இந்த அளவுக்கு அந்த டிபேட்டில் சொதப்புவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த விவாதம் நீடிச்சுட்டே இருக்கு. ஒருவேளை வரக்கூடிய ஜனநாயக கட்சியோட பொதுக்கூட்டத்தில் பைடன் தான் இறுதி வேட்பாளர் அறிவிக்கப்படுவாரா, இல்லை மாற்று வேட்பாளர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டிபேட்டில் பைடன் கொஞ்சம் சறுக்கி இருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை பைடனுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த டிபேட் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் தான் நடக்கவிருக்கு. ஸோ ஒரு நடுவில் ஒரு 2-3 மாதம் கேப் இருக்கு. அது வரைக்குமே பைடனோட இந்த மோசமான பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக விவாதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ செப்டம்பர் நடக்கக்கூடிய 2வது டிபேட்டில் தான் பைடன் ஒரு நல்ல வியூகத்தை வகுத்து ட்ரம்ப்பை தோக்கடிக்கிற அளவுக்கு ப்ரிப்பேர்டாக வரணுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், பைடன் தான் ஜனநாயக கட்சியோட வேட்பாளரா அப்படின்றத நம்ம விரைவில் தெரிஞ்சிடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புமே அவரோட துணை ஜனாதிபதி வேட்பாளரை இன்னும் அறிவிக்காமல் இருக்காரு. இந்த பக்கம் நமக்கு தெரிஞ்சதான் பைடனும் இப்போ இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸும் தான் மீண்டும் போட்டி போட போறாங்க. இந்த பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்மே கூடிய சீக்கிரம் அவரோட துணை ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிச்சு அவருமே அவரோட பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த போறதா செய்திகள் வந்திருக்கு. பைடனுக்கு இருக்கக்கூடிய பெரிய சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்சி தலைவர்களும் முன்னாள் அதிபர்களும் தான். ஸோ இன்னொரு தகவலும் வந்திருக்கு. இப்போ விரைவில் நடக்க போகிற பொதுக்கூட்டத்தில் பைடனுக்கு ஆதரவாக முன்னாள் அதிபராக இருக்கக்கூடிய ஒபாமாவே பிரச்சாரம் பண்ணுவார். ஏன்னா ஒபாமாவுக்கு இன்னும் பெரிய ஒரு ஃபாலோவிங் அங்கே இருக்குது. இதனாலேயே பைடன் ஒபாமாவை மறுபடியும் கூட்டு அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த டிபேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் டிபேட் நம்ம நிறையா பேசணும் இன்னைக்கு. இந்த டிபேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பல பேர்கிட்ட கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அதில் முக்கியமான கருத்து துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ்ட செய்தி நிறுவனம் கேட்குறாங்க, CNN செய்தி நிறுவனம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க டிபேட் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்க்காதீங்க, பைடன் கடந்த 3.5 ஆண்டுகால ஆட்சியில் என்னென்ன சாதிச்சாரு அதை பார்த்து நீங்க ஓட் போடுங்க, நீங்க டிபேட் பெர்ஃபார்மன்ஸை பார்க்காதீங்க. பைடனோட டிபேட் மெதுவாக தான் ஆரம்பிச்சது, அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் டிபேட் முடிக்கும் போது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிச்சாரு. ஸோ அவர் டிபேட் பெர்ஃபார்மன்ஸை பார்க்காம அவர் எதெல்லாம் சாதிச்சாரோ அதை பார்த்து நீங்க வாக்களிங்க அப்படின்ற ரீதியில் கமலா ஹாரிஸ் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து விவாதம் போய்கிட்டு இருக்கு. அடுத்த விவாதம் செப்டம்பர் மாதம் நடக்க போகுது. அமெரிக்க தேர்தல் களத்திலையும் அனல் பத்திக்கிச்சு, ஆட்டம் இப்போ ரொம்ப தீவிரமாக மாறிட்டு இருக்கு. இன்னும் சில மாதங்கள்ல அங்க அதிபர் தேர்தல் நடக்க போகுது. உலக நாடுகள் எல்லாம் மொத்தமாக கவனிச்சுட்டு இருக்காங்க. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.